கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற சசீந்திர ராஜபக்ஷ அவர் யாரென்றது உங்களுக்கு தெரியும். அதாவது மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மூத்த சகோதரர் சமல் ராஜபக்ஷவினுடைய மகன் தான் சசீந்திர ராஜபக்ஷ. இவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். பல தடவைகள் அவரை பிணையில் எடுக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கூட இன்று வரைக்கும் எதுவுமே சரிவரையில. அவர் தொடர்ந்து பிணை மறுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய வெள்ளிக்கிழமை அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ இன்றைக்கு அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திக்குள்ள அங்கே பார்த்தா நீதிபதி வரையில. இன்றைக்கு நீதிபதி விடுமுறை. அதனால் இன்றைக்கும் அவருக்கு பிணை கிடைக்கல என்று சொல்லப்படுகிறது. அதனால் அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இம்மாதம் 22ஆம் தேதி வரைக்கும், அதாவது வரும் திங்கட்கிழமை வரைக்கும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். பிறகு திங்கட்கிழமை நீதிபதி முடிவெடுப்பார் அவரை பிணையில விடுவிக்கிறதா இல்லையான்னு சொல்லி. என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவரை பிணையில் எடுக்கிறதுக்கு நிறைய தடவை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இதுவுமே சரிவரையில. அது மட்டும் இல்லாமல் அவர் சிறையில் இருக்கைக்குள்ள அவருக்கு உடல்நல கோளாறு, அவருக்கு மிக முக்கியமாக மூச்சு திணறல் இருக்குது. அவருடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வாதாடி பார்த்தார்கள். இருந்த போதிலும் கூட நீதிபதிகள் அவருக்கான பிணையை இதுவரைக்கும் வழங்கல. அது சரி, இந்த சசீந்திர ராஜபக்ஷ எதற்காக கைது செய்யப்பட்டார்? அவர் மேல சாட்டப்பட்ட குற்றம் என்னென்று சொன்னால், அவர் ஒரு கட்டிடம் ஒன்று கட்டினவர். அவருடைய தோட்டத்தில் ஒரு கட்டிடம் ஒன்று கட்டியிருந்தவர். அந்த கட்டிடம் இந்த அறகலைய போராட்டத்தின் போது இடிக்கப்பட்டது அல்லது நெருப்பு வைக்கப்பட்டது என்று சொல்லி அதுக்கு சேதம் என்று சொல்லி தெரிந்தானே. அந்த அறகலைய போராட்டத்தில் பாதிப்படைந்தவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கப்பட்டது. பல மில்லியன் கணக்கில் ரணில் விக்ரமசிங்க வாரி வாரி வழங்கியிருந்தவர். சாதாரண பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு காசெல்லாம் கிடையாது, இழப்பீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்டனர் என்று சொல்லி மில்லியன் கணக்கான காசை அள்ளி அள்ளி இறைச்சவர் ரணில் விக்ரமசிங்க. அப்போ அந்த காலப்பகுதியில் இவரும் அப்ளை பண்ணிக்கார். என்னுடைய கட்டணம் இடிஞ்சு போச்சு, காசை கொண்டு வாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கார். அப்போ அப்ளை பண்ணி அந்த அதிகாரிகள் செக் பண்ணத்தானே வேணும், உண்மையிலேயே கட்டிடம் இடிஞ்சதா என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தா உண்மையிலேயே ஒரு கட்டிடம் சேதமாக இடிஞ்சு போச்சுது. சரி என்று ஓகே. அப்போ அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்டிருக்கணும் இவர்கிட்ட, கட்டிடம் இடிஞ்சது ஓகே, அது உங்களோட கட்டிடம் தான், அதெல்லாம் ஓகே, அந்த காணி ஆட்டி என்று சொல்லி கேட்டிருக்கணும். அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியலை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அந்த காணி மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணி. அதாவது சுருக்கமாக சொல்ல போனா அரசாங்கத்தினுடைய காணி. எனவே அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியில உங்களை யார் போய் கட்டிடம் கட்ட சொன்னது என்று சொல்லி ஒரு கேள்வி வரும் தானே. ஆனா அந்த கேள்வி ரணில் விக்ரமசிங்க காலத்தில் பெருசா கேட்கப்படல. அவர் பேசாம இருந்துட்டார். பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஆட்சி மாறின பிறகு அந்த வழக்கெல்லாம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்ப அதே கேள்விதான். அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியில மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணியில உங்களை யார் போய் கட்டிடம் கட்ட சொன்ன என்று சொல்லி இப்ப விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் சசீந்திர ராஜபக்ஷ. எனவே ராஜபக்ஷ நிறைய தரம் முயற்சி செய்கிறார் வெளியில வாரத்துக்கு. இருந்த போதிலும் கூட அவருக்கு இதுவரை மீட்சி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்காலையில் இருக்கின்ற தன்னுடைய அண்ணன் மஹிந்த ராஜபக்ஷவை பார்க்க சென்றிருக்கின்றார் கோத்தாபய ராஜபக்ஷ. இன்று வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அவர் அங்கே சென்று தன்னுடைய சகோதரர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் கிட்டத்தட்ட 3 மணி நேரங்களை செலவிட்டதாக சொல்லப்படுகின்றது. கோத்தாபய ராஜபக்ஷவும் மஹிந்த ராஜபக்ஷவும் இணைந்து சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடியதாக அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படி என்ன முக்கியமான விடயங்கள் பேசினார்கள் என்று சொல்லி தெரியல. ஒருவேளை நாமல் ராஜபக்ஷவுக்கு இன்னும் எப்படி காத்தடிக்க சொல்லி கதைச்சினமா இன்னும் தெரியல. ஏன் சொல்லுங்க பாப்போம். மஹிந்த ராஜபக்ஷவினுடைய காத்துல தான் இப்ப நாமல் ராஜபக்ஷ வாசம் வீசிக்கொண்டிருக்குது. அதனால நாமல் ராஜபக்ஷவுக்கு இன்னும் எப்படி காத்தடிக்கலாம் என்று சொல்லி ஏதாவது கதைச்சினமா இன்னும் தெரியல. இந்த சந்திப்பு 3 மணி நேரம் நீடித்ததாக சொல்லப்படுகிறது. கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பணிபுரிகின்ற ஒரு விமானப்படை அதிகாரி இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன் அவரை கைது செய்தது என்று சொன்னால், அங்கிருந்து தங்கத்தை கடத்தி கொண்டு வெளியில் வந்திருக்கிறார். விமான நிலையத்துக்கு உள்ளே இருந்து, அதாவது 1/2 கிலோ, ஒவ்வொன்றும் 1/2 கிலோ அளவுள்ள தங்க பிஸ்கட்டுகள் 40 பிஸ்கட்டுகளை கடத்தி கொண்டு வெளியில் வந்திருக்கார். அதனால அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், இவர் ஒரு விமானப்படை அதிகாரி. அதுவும் விமானப்படை சாதாரண அதிகாரி இல்லை, புலனாய்வு அதிகாரி. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புலனாய்வு பிரிவில் வேலை செய்கிறார்களுக்கு பொறுப்பு கூட, அவர்கள் மேலே நம்பிக்கையும் கூட. ஏன்னு சொன்னால் மிகவும் நம்பிக்கையான ஆட்களை தான் கொண்ட புலனாய்வுத்துறையில் போடுறது. என்ன சொன்னால் இத்தனை ஒரு ரகசியங்கள் அவர்களை சுற்றி இருக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆளை இந்த மாதிரியான ஒரு கடத்தல் வேலையில் ஈடுபட்டுக்கார்ன்றது மிகவும் ஆச்சரியமான விஷயம். இப்படியெல்லாம் நடக்குதா என்று சொல்லி. எனவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போதான் ஒரு 4-5 நாளைக்கு முதல் இன்னும் ஒரு விமான நிலைய ஊழியர் கைது செய்யப்பட்டிருந்தவர். என்ன சொன்னால் அவர் தன்னுடைய 2 காலுக்குள்ளையும் சொக்ஸுக்குள்ளே வச்சு தங்கத்தை கடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி கிட்டத்தட்ட 5.5 கிலோ தங்கத்தை 2ஆக பிரித்து
போட்டு கால் சொக்ஸுக்குள்ள வச்சுட்டு இழுத்து இழுத்து நடந்து வந்திருக்கார், பிடிபட்டு போனார். இந்த சம்பவம் நடந்து இப்போ ஒரு 4-5 நாள் இருக்கும். நாங்கள் கூட இந்த செய்திகளில் சொல்லியிருந்தோம். நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புலனாய்வு அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். ஒவ்வொன்றும் வந்து 500 கிராம் எடையுள்ள 40 தங்க பிஸ்கெட்டுகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 20 கிலோ தங்கம். எனவே 20 கிலோ தங்கத்தை வந்து விமான நிலையத்திலிருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு இவரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் யாரோ ஒரு குரூப். எனவே அவர்களும் மிக விரைவில் பிடிபடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்னபுரி பகுதியில் வீடு ஒன்றிலிருந்து ஏராளமான துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த துப்பாக்கிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளும் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளும் என்று சொல்லி ஏராளமான துப்பாக்கிகள் ஒரு வீட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. போலீசாருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலை அடுத்து அவர்கள் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு இந்த ஆயுதங்களை மீட்டிருக்கிறார்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு வந்து கைவிடப்பட்ட வீடாம். அதில் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முதல் வசித்து கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓய்வு பெற்ற சட்டத்தரணி லோயரால் வசித்து வந்திருக்கிறார். அவருக்கு வந்து 73 வயசு. அவர் வந்து கடைசியாக வந்து மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் இறந்த பிறகு அந்த வீட்டில் யாருமே இருக்கல. எனவே அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு யாரோ ஆயுதங்களை வச்சிருக்கணும். அந்த ஆயுதங்களுக்கும் அந்த லோயருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்று சொல்லி ஆராயப்படுது. என்ன அவருக்கு 73 வயசு. அந்த வயசுல வந்து இவ்வளவு ஆயுதங்கள் இதுக்கு அங்க வைக்க போறார். எனவே வேறு யாரோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு போய் அங்க ஆயுதங்களை வச்சிருக்கலாம் என்று சொல்லி இப்ப எதிர்பார்க்கப்படுது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றார்கள். பெரும்பாலும் யாராவது பாதாள உலக குழுவுடன் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களாக இந்த ஆயுதங்கள் இருக்கலாம் என கருதப்படுகிறது. வன்னியில் கனகராயன்குளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து ஒன்றில் வெளிநாடு ஒன்றிலிருந்து சென்ற நபர் ஒருவர் இன்று கொல்லப்பட்டிருக்கின்றார். ஜெர்மனியில் இருந்து சென்று கனகராயன்குளம் பகுதியில் தற்காலிகமாக தங்கியிருந்த ஒரு நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சைக்கிளில் போயிருக்கார். ரோட்டால் A9 ரோட்டில் வந்து சைக்கிளில் போயிருக்கிறார். போகைக்குள்ள பின்னால் வந்த பெரிய ஒரு கனரக வாகனம், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வாகனம் தான், இது வந்து பின்னால் அடித்து அந்த சைக்கிள் அந்த இடத்துல வந்து அந்த ஜெர்மனியிலிருந்து போய் அங்கே கனகராயன்குளத்தில் தங்கியிருந்த அந்த நபர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். இப்படியான ஒரு துயரமான சம்பவம் இன்று பதிவாகி இருக்கிறது. இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். டான் பிரியசாத் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு முக்கியமான அரசியல் செயல்பாட்டாளர், ஒரு சர்ச்சைக்குரிய அரசியல் செயல்பாட்டாளர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி, இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கொழும்பில் இருக்கக்கூடிய அவருடைய அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர். அவருடைய கொலையாளிகள் வந்து தொடர்ச்சியாக தேடப்பட்டு கொண்டே வந்தார்கள். நேற்றிரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அதில் வந்து அந்த உண்மையான குற்றவாளி கொலையாளி வந்து அதுக்குள்ள இருக்கிறார். அந்த 3 பேர்ல ஒரு ஆள் வந்து கொலையாளி என்று சொல்லப்படுகிறது. மற்ற 2 பேரும் உதவி செய்தார்கள் என்று சொல்லி அதுல வந்து ஒரு பெண்ணும் உள்ளடங்குவதாக சொல்லப்படுது. அதுல ஒரு ஆள் வந்து பெரும்பாலும் அந்த கொலையாளியா இருக்கலாம். அவர் வந்து முன்னாள் ராணுவ வீரர் என சொல்லப்படுகிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாட்டில் நடக்கிற நிறைய துப்பாக்கி சூட்டு சம்பவங்களோட சம்பந்தப்பட்டவர்களை வந்து இந்த ராணுவத்திலிருந்து விலகியவர்கள், தப்பியோடியவர்கள், முறைப்படி விலகியவர்கள் இவர்கள் தான். எனவே முன்னாள் ராணுவத்தினர் என்கின்ற பேர்ல இருந்து கொண்டு பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து கொண்டு நிறைய இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நேற்றிரவு இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மிக நீண்ட காலமாக இவர்கள் தேடப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.